டேய் ஏன்டா எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? டேய் அவங்க லவ் பண்றாங்கடா, லவ்வர்ஸ். லவ் பண்றாங்களா? சரி வா நம்ம தண்ணியில போய் நிப்போம். வா 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 மச்சான், இங்க பாருடா, இங்க பாருடா, அங்க பாருடா, எவ்வளவு பேர் ஜோடி ஜோடியா உட்கார்ந்து இருக்காங்கன்னு. ஜில்லுன்னு இருக்குடா. டேய் என் காலை பாரு, என் காலை காணோம். ஏய் எப்படிடா? அது ரொம்ப நேரமா காலை அசைக்காம தண்ணிக்குள்ளே வச்சிருந்தேன்னு வையன், அது அப்படியே மண்ணுக்குள்ள போயிடும். வாவ் சூப்பர், நானும் ட்ரை பண்றேன். டேய் குளிக்கல? டேய் அது வேற தண்ணியில நனைஞ்சுன்னு காலில் மண்ணெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும்டா. போடா. இல்ல ம் அப்ப எதுக்குடா பீச்சுக்கு வந்தோம்? தெரியலையே. டேய் ஏன்டா எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? டேய் அவங்க லவ் பண்றாங்கடா, லவ்வர்ஸ். லவ் பண்றாங்களா? சரி வா நம்ம தண்ணியில போய் நிப்போம். வா 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 மச்சான், இங்க பாருடா, இங்க பாருடா, அங்க பாருடா, எவ்வளவு பேர் ஜோடி ஜோடியா உட்கார்ந்து இருக்காங்கன்னு. ஜில்லுன்னு இருக்குடா. டேய் என் காலை பாரு, என் காலை காணோம். ஏய் எப்படிடா? அது ரொம்ப நேரமா காலை அசைக்காம தண்ணிக்குள்ளே வச்சிருந்தேன்னு வையன், அது அப்படியே மண்ணுக்குள்ள போயிடும். வாவ் சூப்பர், நானும் ட்ரை பண்றேன். டேய் குளிக்கல? டேய் அது வேற தண்ணியில நனைஞ்சுன்னு காலில் மண்ணெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும்டா. போடா. இல்ல ம் அப்ப எதுக்குடா பீச்சுக்கு வந்தோம்? தெரியலையே. சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாமும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட். முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு, நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட். உன்னை கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி, அவங்க டாக்டர் லாப வரவேற்பாங்க உன்னோட மாமியா பெரிய டான்ஸ் ஃப்ளோரா. சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாமும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட். முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு, நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட். உன்னை கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி, அவங்க டாக்டர் லாப வரவேற்பாங்க உன்னோட மாமியா பெரிய டான்ஸ் ஃப்ளோரா. என் புருஷன் காசை சேர்த்து வைக்க மாட்டான்னு நானா காசை எடுத்து ஒழிச்சு வச்சேன். என் புள்ள படிக்காம போன் நோண்டிட்டே இருக்கான்னு போனை பிடிங்கி ஒழிச்சு வச்சேன். ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அப்பதான் ஒழிச்சு வைக்க ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பிச்சைக்கார பசங்க. ஏய் நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்காண்டி, காலைல இருந்து தேடிட்டு இருக்கிறேன், ஒரு கோல்டுமே காணோம். ஆமாம்மா, என் போனை கூட காணோம். நான் தான் வச்சிருக்கேன், கொஞ்சம் வெளில இருங்க, எடுத்து தரேன். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, நோ சான்ஸ். நீங்க வெளில நில்லுங்க. இது என்ன புக்குன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல, இது ஒரு லாக்கர். இதுக்குள்ளதான் கோல்டு போன் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன். செம மேட்டர்ல. உங்களுக்கும் இந்த புக் லாக்கர் வேணும்னா இங்க இருக்க டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என் புருஷன் காசை சேர்த்து வைக்க மாட்டான்னு நானா காசை எடுத்து ஒழிச்சு வச்சேன். என் புள்ள படிக்காம போன் நோண்டிட்டே இருக்கான்னு போனை பிடிங்கி ஒழிச்சு வச்சேன். ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அப்பதான் ஒழிச்சு வைக்க ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பிச்சைக்கார பசங்க. ஏய் நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்காண்டி, காலைல இருந்து தேடிட்டு இருக்கிறேன், ஒரு கோல்டுமே காணோம். ஆமாம்மா, என் போனை கூட காணோம். நான் தான் வச்சிருக்கேன், கொஞ்சம் வெளில இருங்க, எடுத்து தரேன். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, நோ சான்ஸ். நீங்க வெளில நில்லுங்க. இது என்ன புக்குன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல, இது ஒரு லாக்கர். இதுக்குள்ளதான் கோல்டு போன் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன். செம மேட்டர்ல. உங்களுக்கும் இந்த புக் லாக்கர் வேணும்னா இங்க இருக்க டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏ அப்பாடி, ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அரிஷமா, அரிஷமா,
சொல்லுங்க விஸ்வாமா. உங்க பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சிச்சுக்கா. இப்பதான் எக்ஸாம் முடிச்சு வீட்டுல வந்து உட்கார்றான். என் பையன் அடுத்த வருஷம் 12th புக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸா இருக்கும். ஐயோ அவ்வளவுதானக்கா. உள்ள வாங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். உள்ள வாங்க. ஹரிஷே, உன் புக்லாம் கேக்குறாங்க, எடுத்துக்குறா. புக்கா? மச்சான், நம்ம புக்கை அடைக்கி போட்டதுல 800 ரூபா வந்துக்குது. என்ன பண்ணலாம்? மச்சான் ஏதாச்சும் படத்துக்கு போலாம்டா. ஏய், படத்துக்குலாம் வேண்டாம், ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்டா. சூப்பர்ரா, போலாம்டா. வாங்க மேம். உங்க பையனை பத்தி சொல்லணும்னா படிப்புல ஒண்ணுமே இல்ல. இப்படியே போச்சுன்னா உங்க பையன் ஃபியூச்சர் கேள்விக்குறி தான். தம்பி ஏதோ யூடியூப்ல வீடியோ போடுறாரு போல. இவர் வேலை நிரந்தரம் இல்ல. இப்படியே போச்சுன்னா எதிர்காலம் கேள்விக்குறிதான். ஐயோ, உங்க பையன் கிளாஸ்ல யாரையோ லவ் பண்ண சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். நீங்க தான் என்னன்னு கேட்கணும். ஓஹோ, இந்த வயசுல லவ் கேக்குதாப்பா உனக்கு? தம்பியோட கட்டத்தை பார்த்தா தம்பி யாரையோ லவ் பண்றாரு போல. நீங்க தாம்மா கேட்கணும். ஓஹோ, இது வேறயா? வீட்டுக்கு வா. உங்க பையனுக்கு எவ்வளவு கோவம் வருது. கிளாஸ் டீச்சர் எடுத்து பேசுறான். நீங்க தான் சொல்லி கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஐயோயோ, உங்க பையனுக்கு ரொம்ப கோபம் வருமே. அந்த கோபத்துல தான் ரொம்ப ஆபத்தே இருக்குது. நீங்க தான் சொல்லி அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஓ, உனக்கு கோவம்லாம் வருமா? எங்க கோவப்படு. இல்லம்மா. வாங்க மேம். உங்க பையனை பத்தி சொல்லணும்னா படிப்புல ஒண்ணுமே இல்ல. இப்படியே போச்சுன்னா உங்க பையன் ஃபியூச்சர் கேள்விக்குறி தான். தம்பி ஏதோ யூடியூப்ல வீடியோ போடுறாரு போல. இவர் வேலை நிரந்தரம் இல்ல. இப்படியே போச்சுன்னா எதிர்காலம் கேள்விக்குறிதான். ஐயோ, உங்க பையன் கிளாஸ்ல யாரையோ லவ் பண்ண சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். நீங்க தான் என்னன்னு கேட்கணும். ஓஹோ, இந்த வயசுல லவ் கேக்குதாப்பா உனக்கு? தம்பியோட கட்டத்தை பார்த்தா தம்பி யாரையோ லவ் பண்றாரு போல. நீங்க தாம்மா கேட்கணும். ஓஹோ, இது வேறயா? வீட்டுக்கு வா. உங்க பையனுக்கு எவ்வளவு கோவம் வருது. கிளாஸ் டீச்சர் எடுத்து பேசுறான். நீங்க தான் சொல்லி கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஐயோயோ, உங்க பையனுக்கு ரொம்ப கோபம் வருமே. அந்த கோபத்துல தான் ரொம்ப ஆபத்தே இருக்குது. நீங்க தான் சொல்லி அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஓ, உனக்கு கோவம்லாம் வருமா? எங்க கோவப்படு. இல்லம்மா. ஏய் அனிதா, வாட் ஹேப்பன் ரீ? லாஸ்ட் 2 டேஸா ஒரே பெயின்டி. ஆட் லாக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். I think it's a critical situation, Anita. You have to first consult the doctor. ஏய், லாஸ்ட் வீக் சேம் ப்ராப்ளம் எனக்கும் வந்தது. நான் ஆயுர்வேதால போய் மசாஜ் பண்ணேன். ஜஸ்ட் 2000 தான். போய் பாரு, எனக்கு உடனே கியூர் ஆயிடுச்சு. 2000 தானா? சரி, ஓகே, நான் இப்பவே போய் பார்க்கறேன். Yeah, come, let's go. Hey, where is your car? Okay, come. Anita, wait. அம்மா, மச்சான், 500 ரூபா இருக்குது. எங்க சாப்பிட போலாமா? 500 ரூபாவா? ஏதுடா? அது ஒண்ணும் இல்ல. 2 நாளா முதுகு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதான் அம்மா கிட்ட ஹாஸ்பிட்டல் போறேன்ட்டு 500 ரூபா வாங்கிட்டு வந்தேன். முதுகு பிடிச்சதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கா போவாங்க. இங்க வா. போலாண்டா.